வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்திய நீதிமன்றங்கள்லாம் இப்போ ஆன்லைன் ஃபைலிங்கிறத இந்த ஜூன் மாதத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆன்லைன் ஃபைலிங் தேவையில்லாதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்து நடைமுறைகளையும் அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதே மாதிரி எல்லா செயல்படியும் செய்ய விட்டு அதில் எந்த மாற்றமும் செய்யாமல், ஆனால் ஆன்லைன் மட்டும் எது கொண்டு வரீங்க? ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வர்றதன் மூலம் அதில் உள்ள ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதை அப்பப்போ அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் கேஸ் எடுப்பீங்க. அப்போ தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாகணும். அப்போ நீங்கள் தாமதத்தை நீங்களே செய்யும்போது அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இதை ஏற்றுக்கவே முடியாது. குற்ற விசாரணை முறை சட்டமும் அதே மாதிரி உரிமையில் விசாரணை முறை சட்டமும் ஆன்லைன் ஃபைலிங்கை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதில் திருத்தம் செஞ்சு இப்படி தான் ஆன்லைனில் ஃபைல் பண்ணணும், திருத்தம் பண்ண பிறகு தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் அதை இப்போ நீதிமன்றங்கள் ஒரு கடிதத்தின் வாயிலாக இதை நடைமுறைப்படுத்தலை. சிரமம் யாருக்குன்னு சொன்னால் இந்திய வழக்காளர்களுக்கு. இந்திய வழக்காளர்கள் நல சங்கத்து சார்பாக நாங்கள் அமைச்சு இந்திய அளவில் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கையெழுத்தியாக நடத்தலாம். மீண்டும் பேப்பர் நடைமுறையை கொண்டு வாங்க, பேப்பர்லேயே ஃபைலிங்கு, பேப்பரே இது சாதாரண நடைமுறை கொண்டு வாங்க. எவ்வளோ வக்கீலுக்கு இதெல்லாம் ஆன்லைன் ஃபைலிங்னால் என்னென்ன கூட தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கான பயிற்சி அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கும். அதை அவங்கள குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் மத்திய மாநில அரசுகளும் இதெல்லாம் சரி பண்ணணும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாததால் இந்த அதிகார வர்க்கமும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல. அதனால தான் நீதித்துறையை அவங்க பாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட விட்டுட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த வழக்காளர் நல சங்கம் சார்பாக நம்ம போராடி பழைய நடைமுறையை தொடர்ந்து பின்பற்ற வைக்கணும். நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.